ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகாஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 5 வகையான ஹெல்தி தோசா ரெசிபீஸ், அதோட 2 வகையான சட்னி, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நான் என்னென்ன வகையான தோசை செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கோதுமை தோசை, அது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு கோதுமை தோசை, முளைக்கீரை தோசை, ரவா தோசை, கார தோசை, இன்னொன்று வந்து முட்டை தோசை. சட்னியில் வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, இது ரெண்டுமே செஞ்சுருக்கேன். வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். உப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகுத்தூள், அப்புறம் முளைக்கீரை அது மாதிரி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் குடமிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வந்து கோதுமை தோசை. அதுக்கு 2 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம், மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், அப்புறம் குடைமிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா கையால் மசித்து அதில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அடுத்து கடைசியாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவோட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக எடுத்து ஃபஸ்ட்டே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் எடுக்கலாம். கரண்டியை வச்சு பண்ணாமல் மேக்ஸிமம் இந்த மாதிரி கையாலே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். சில பேர் கரண்டியை வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது கட்டியாக அங்கேயே அப்படியே மாவு சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தோசை கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து கோதுமை தோசை இப்போ மிக்ஸ் பண்ணதை நான் வந்து இதில் ஊற்றிருக்கேன். மேலால் தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் மொத்தமாக வரும். நைஸாக ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகும். தோசை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா சேருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி இன்னொரு சைடும் சேர்த்து நல்லா குக் ஆகணும். பேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஹீட்லேயே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக குக் ஆகும். பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மல் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா இட்லி மாவு, அந்த இட்லி மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். அதிலே வந்து முளைக்கீரையும் பெப்பரும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் சின்ன வெங்காயம் அதையும் நல்லா கசக்கி போட்டிருக்கேன். முளைக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் உப்பு சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவில் வந்து உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றலாம். கொஞ்சம் மெல்லிஸாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முளைக்கீரை வந்து எப்போவும் நம்ம வந்து கூட்டு வைப்போம், சாம்பார் வைப்போம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா கடைஞ்சி அதுமாரி கொடுப்போம். இது மாதிரி தோசையில் செஞ்சு கொடுத்தோம்னா அது இன்னும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து உங்களுக்கு அந்த கீரையோட டேஸ்ட் எதுவுமே தெரியவே தெரியாது. நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
எப்பவும் ஒரே டைப்பில் செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா நமக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவா தோசை. அதுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து முழு மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி வச்சுருக்க மிளகுத்தூள், கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, இஞ்சி போட்டுக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி, அப்புறம் சின்ன வெங்காயம். அதையெல்லாம் வந்து நல்லா மசிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேருங்க. ஏன்னா நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் மாவு, அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour போல் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே எடுத்து ஊற்றினா தான் உங்களுக்கு தோசை நல்லா வரும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். இது ஒரு 1 hour ஆகட்டும். 1 hour கழித்து நான் ஊற்றுறேன். பார்த்திங்கன்னா நல்லா மேலாப்பில் தூக்கி ஊற்றினீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கேப் அங்கங்கே வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஜவ்வரிசி, அரிசி, ரவா இது 3த்தையும் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ இந்த மாதிரி நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரவா தோசை கிடைக்கும். ஏன்னா ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ரவா தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நாம் எடுத்து வச்சிடலாம். இந்த மாவுலாம் எப்படி அரைக்கலாம், எவ்வளோ கரெக்டான அளவு போடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்லித்தரேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கார தோசை. அது ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நல்லா மசிச்சு தான் போடணும் எல்லாத்துலேயுமே, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா தேங்காய், துருவின தேங்காய் சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இதையும் பார்த்திங்க அப்படின்னா கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து அதுக்கப்புறமே ஊற்றினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா டேஸ்ட்டாக வரும். இது பார்த்திங்க அப்படின்னா கார தோசை. இதில் வந்து என்னென்னலாம் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இதையும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா தூக்கி ஊற்றணும். அப்போ தான் வந்து ரவா தோசை மாதிரியே இதுவும் வந்து உங்களுக்கு வரும். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா அரிசி, பருப்பு, அதாவது துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, ஜவ்வரிசி, தினை அரிசி, வரகரிசி, சாம அரிசி, குதிரைவாளி, மூங்கில் அரிசி, இது மாதிரி இருக்கிற எல்லா அரிசியும் சேர்த்துருக்கேன். நார்மல் அரிசியும் சேர்த்துருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிஷினில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம்லாம் போட்டு நம்ம ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுவும் எவ்வளோ அளவு போடணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தோசை ஊற்றுறேன். நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற தோசை மாவு வச்சு ஒரு நார்மல் தோசை, ப்ளைன் தோசை தான். ஒரு மெல்லிசான லேயரில் நான் தோசை செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை வந்து ஒன் சைடில், அது ஒரு சைடு குக் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த சைடில் நம்ம வந்து சேர்த்துடலாம். ஒரே ஒரு எக் மட்டும் நான் வந்து பிரேக் பண்ணி போடுறேன். ஃபுல்லாக அந்த தோசை ஃபுல்லாக அந்த எக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் லைட்டாக அப்படியே இது பண்ணோம்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். சில இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடச்சி அப்படியே ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு சரியாக குக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் ஒரு ஆம்லெட் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சமாக பெப்பர் பொடியும், கருவேப்பிலை, ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும்.
ஒரு ஆனியன் தோசை மாதிரியும் இருக்கும், எக் தோசை மாதிரியும் இருக்கும். இது அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமே திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். ஆனால் இந்த தோசை செய்யும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏன்னா ஒரு சைட் ஆம்லேட் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தீஞ்சிரும். அதனால சொல்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தா தோசை மாதிரி, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆம்லேட் மாதிரியே இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட 5 வகையான தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் சட்னி. தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, புளி, இஞ்சி எல்லாமே வந்து இஞ்சிலாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி வந்து உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா ஒத்தனையாக உங்களுக்கு சேர்ந்து நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய், அதாவது 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிறதா அரைச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நான் தாளிச்சிட்டேன். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, உப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் அதை தாளிச்சிக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்த சட்னிக்கு தாளித்தாலும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அடுத்து திரும்பவும் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கணும். அதோட ரா ஸ்மெல் சுத்தமாக போகணும். இப்போ இது கொஞ்சம் வதங்கி இருக்கும் போதே நம்ம தக்காளி, உப்பு வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா சீக்கிரம் வதங்கிடுங்கிறதுக்காக. புளியை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வாங்குகிற புளி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும். இதுமாரி நீங்கள் சட்னிக்கு வதக்கும் போது அதோட சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்டாகிடும். மிக்சியில் அரைப்படும் போதும் நல்லா அரைப்பட்டுரும். அதனால் நான் இதிலே சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே வதங்கி இருக்குது. இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். மிளகாவையும் ஏன் இப்போவே சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிளகாவும் சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இல்லைன்னா அது கொஞ்சம் திப்பியாகவே இருக்கும் அரைக்கும் போது. அதனால் நான் இதிலே சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வதக்கி இறக்கியாச்சு. நல்லா ஆறணும். அது ஆறினதுக்கப்புறமே நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு அரைக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் சட்னி மாரி குறன்னு அரைக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்ம தாளித்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான 5 வகை தோசை அப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் நாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.